திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். பதஞ்சலி யோக சூத்திரத்தின் சூத்திரம் 25 இப்பொழுது பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். சூத்திரம் 25. தத்ர நிரதிசயம் சர்வஞாத்வ பீஜம். அதாவது தத்ர நிரதிசயம் சர்வஞாத்வ பீஜம், அதாவது ஈஸ்வரனின் அறியும் தன்மை எல்லையற்றது. ஆனால் உயிர்களிடத்தில் ஒரு விதை போன்று மட்டும் அவன் இருக்கிறான். அவன் சகலமும் அறிந்தவன், சகலத்தையும் அறிவிப்பவன். தன்னுடைய அறிவை கொண்டு எதையும் அவனால் செய்ய முடியும். பிரகிருதி என்ற தாயின் கர்ப்பத்தில் உலகத்துக்கான விதையை தந்தையான தானே வைப்பதாய் கண்ணன் கூறுகிறான். இந்த உலகம் அவனது படைப்பு. அதில் அவனுக்கென்ன ஆதாயம்? அவனால் படைக்கப்பட்ட உயிர்களன்றோ ஆதாயம் பெறுகின்றவை. ஒவ்வொரு உயிருக்கும் அதன் வினைக்கேற்ற வாழ்வை அவன் தருகிறான். தன்னை பற்றியும் உலகை பற்றியும் ஆன்மா பற்றியும் அறிந்து கொள்ள அவனே அருள்கிறான். இறைவனை சிந்தித்தால் உலகறியும் தன்னறியும் அறிவு உண்டு. ஒரு வட்டத்தை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். வட்டத்துக்குள் இருப்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலான பரப்பு. வட்டத்துக்கு வெளியே இருப்பதோ அளவற்றது. வட்டத்தின் உள்ளிருப்பது சிற்றெல்லை, வெளியே இருப்பது பேரெல்லை. ஆனால் பேரெல்லைக்கு உட்பட்டதே சிற்றெல்லை. அப்படித்தான் இறைவனின் பேரறிவுக்கு உட்பட்ட மனிதனின் சிற்றறிவு இருக்கிறது. உங்கள் வட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள். இறைவனை பேரறிவாளன் என்ற யோகியர் அளிப்பார். அனாதியாய் விளங்குபவனை நொடிப்பொழுதில் சிந்தியுங்கள். கால வெள்ளத்தில் தன்னை அதன் ஒவ்வொரு துளியிலும் இருக்கிறது. உங்களுக்குள் சிறு விதையாக விழுந்தது ஞானம். அதை விளைவித்து கொள்ளுங்கள். அடுத்து சூத்திரம் 26. சிப்பூர்வேஷ மமிகுரு காலோனோவ சோதாத். அதாவது கால எல்லைகளுக்கு கட்டுப்படாத இறைவனை எல்லா குருமார்களுக்கும் குருவாய் விளங்குகிறான். அவனே எல்லாம் அறிந்தவன். குருமார்கள் தோன்றுவதற்கு முன்பிருந்தே அவன் இருக்கிறான். அனைத்து அறிவும் மனிதனுக்குள் பொதிந்து கிடக்கிறது. ஆனால் அதை வெளிக்கொண்டு வர ஒரு குரு வேண்டும். குருக்களால் தம் அறிவு உள்ளிருக்கும் அறிவை உணர்த்தப்படுகிறது. உலகம் வழிநடத்தப்படுகிறது. மனித குருவை பெற்றவர் பாக்கியசாலிகள். மகேஸ்வரனை குருவாய் பெற்றவர்கள் மகாபாக்கியசாலிகள். காரணம், இறைவன் கால வரம்புகளுக்கு உட்படாதவன். அவனுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவனே அறிவின் எல்லை. இறைவன் எல்லாவற்றையும் அறியும் தன்மை உடையவன், என்றும் திருப்தியுடைய இருப்பவன். காலத்தை வென்ற ஞானம் அவனுடையது. அவன் எதற்கும் கட்டுப்படாதவன். அவன் நிறைந்த சக்தி உடையவன். அவனுடைய சக்தி அளப்பரியதாகும். சொல்லுங்கள், இத்தனை தகுதியும் வேறு எந்த குருவிலும் நம்மால் காண முடியும்? ஞானமும் வைராக்கியமும் செல்வமும் தவமும் வாய்மையும் பொறுமையும் துணிவும் படைப்பாற்றலும் தன்னறிவு உள்ளவன் அவன். அவனை வணங்கினால் நமக்கு அவை கிடைக்கும். இறைவனுடன் இணைந்து வாழ்வோம். யோகம் என்பது வேறென்ன? சூத்திரம் 27. தஸ்ய வாசக பிரணவ. அதாவது இறைவனின் ஒளி குறிக்கு ஓம் என்று பிரணவமாகும். இந்து மதம் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் ஓம் என்கின்ற ஒரே சொல் இறைவனின் திருநாமம் என்கின்றன. ஓம் ஆற்றல் மிக்கது, ஆதியமற்றது. அதாவது ஆதியும் அந்தமும் அற்றது அந்த ஓம். ஆ ஊ யும் என்கிற 3 எழுத்துக்கள் சேர்ந்தது ஓம் என்ற சொல் உருவாயிற்று. ஒவ்வொரு மொழியிலும் எத்தனையோ எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்களில் ஓர் ஒளி. ஆனால் எல்லா ஒளிகளுக்கும் இந்த 3 எழுத்தின் ஒளிக்குள் தான் அடங்கிவிடுகின்றன. ஓம் என்கின்ற ஒளி நமக்குள் எப்போதும் ஒலித்து கொண்டிருப்பது. நாம் தான் அதை கேட்க தவறிவிடுகிறோம். நினைப்பின்றி பேச்சின்றி செயலின்றி இருக்கும்போது அமைதியான சூழ்நிலையில் அதை நம்மால் கேட்க முடியும். உடலில், உயிரில், பொருளில் என பிரபஞ்சமெங்கும் இந்த ஒளி பரவி நிற்கிறது. இறையருளின் அதிர்வு அலைகளோ இங்கு எல்லாவற்றிலும் இயக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு விதைக்குள் ஒடுங்கி கிடக்கிறது ஆலமரம். அத்தனை ஒளிகளுக்கு மூலமாய் இருப்பது ஓம்காரம். இறைவனின் பெயரோ உருவமோ இல்லாதவன். ஆனால் அவனுக்கு 1000 நாமங்கள், 1000 வடிவங்கள் நாம் தந்திருக்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லாத
அவனை ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு வடிவமாக முழுமையாய் விவரிப்பதாகாது. ஓம் என்பதே அவனுடைய ஒவ்வாந்த பெயராயும் சிறந்த வடிவாயும் அமைகிறது. இத்துடன் இந்த சூத்திரம் 27 முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த சூத்திரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.